தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகேயுள்ள செட்டியாபத்து கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாட்டுத் தலமாகும். இதன் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள். தல வரலாறு. இந்த கோவிலின் வரலாறு தும்பையப்பர் என்றழைக்கப்பட்ட பெரியசாமி என்பவருடன் தொடர்புடையது. தோற்றம். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையைச் சேர்ந்த வடுகநாதர் பொன்னம்மாள் தம்பதியினருக்கு மதுரை மீனாட்சியம்மனின் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு தும்பையப்பர் என பெயரிட்டனர். பக்தி. தும்பையப்பர் சிறுவயது முதலே மதுரை மீனாட்சியம்மன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவரது பக்தியை மெச்சிய அன்னை மீனாட்சி அவருக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசித்து, புலியும் மானும் ஒரே துறையில் நீரருந்தும் இடத்தில் தங்கி மக்களை காப்பாயாக என்று அருளினார். செட்டியாபத்து வருகை. அன்னையின் வாக்குப்படி தேடி வந்த தும்பையப்பர் செட்டியாபத்து பகுதியில் புலியும் மானும் ஒரே இடத்தில் நீரருந்துவதைக் கண்டு அங்கேயே தங்கி தவம் இயற்றினார். 5 வீடுகள். அங்கு அவர் அம்மனுக்கு கோவில் அமைத்தார். காலப்போக்கில் பெரியசாமி, பெரிய பிராட்டி, வயனப் பெருமாள், அனந்தம்மாள் மற்றும் ஆத்தி சுவாமி ஆகிய 5 தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உருவாயின. இதனால் இது 5 வீட்டு சுவாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. 5 தெய்வங்கள். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் 5 முக்கிய தெய்வங்கள் பெரியசாமி, மூலவர், சங்கு மற்றும் சக்கரத்துடன் காட்சியளிக்கிறார். பெரிய பிராட்டி அன்னை மீனாட்சியின் அம்சமாக வழிபடப்படுகிறார். வயனப் பெருமாள் திருமாலின் அம்சம். அனந்தம்மாள் சக்தியின் அம்சம். ஆத்தி சுவாமி காவல் தெய்வமாக விளங்குகிறார். சிறப்பம்சங்கள் மற்றும் நம்பிக்கைகள். மத நல்லிணக்கம். இங்கு ஜாதி மத வேறுபாடின்றி அனைவரும் கருவறை வரை சென்று சுவாமியை தொட்டு வழிபடலாம் என்பது மிக முக்கிய சிறப்பாகும். நேர்த்திக்கடன்கள். பெரிய பிராட்டி சுகப்பிரசவம் மற்றும் குழந்தை வரம் வேண்டுவோர் இவருக்கு வளையல் காணிக்கை செலுத்துகின்றனர். ஆத்தி சுவாமி கால் பாதங்களில் பிரச்சனை உள்ளவர்கள் இவருக்கு செருப்பு மற்றும் கதாயுதம் காணிக்கை வழங்குகிறார்கள். திருமணிக்கட்டி. இங்கு வழங்கப்படும் வெள்ளை நிற திருமணிக்கட்டி, நாமக்கட்டி போன்றது பிரசாதம் நோய்களை தீர்க்கும் மருந்தாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. அன்னமுத்திரை. சித்திரை திருவிழாவின் இறுதி நாளில் வழங்கப்படும் அன்னமுத்திரை பிரசாதம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. வழிபாட்டு நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை.